நம்ம அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ள போகிறோங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்ம சேர்ந்து வாசிச்சிடலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 7 54 to 60. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54லிருந்து 60 வரைக்கும் நம்ம சேர்ந்து வாசிச்சிடலாம். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். வசனம் சொல்லுது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அந்த காரியத்துடைய முடிவு தான் முக்கியம். அதுதான் முக்கியம்னு வாசிக்கிறோம். ஒருடைய ஆரம்ப நாளை விட, ஜனன நாளை விட அந்த மரண நாள் நல்லது என்று சொல்லி வேதம் சொல்லுது. நிறைய பேருங்க ஒரு சிலரை குறித்து கேட்கும்போது அந்த கடைசியில் அவங்க என்ன சொன்னாங்க, கடைசியில் அவங்க எப்படி இருந்தாங்க, பல நேரம் அதுதான் நம்ம கேள்வி கேட்போம். ஒரு தேவப்பிள்ளை மரித்து போகும்போது கூட அவங்க கடைசியில் அவங்க ஆத்மா எப்படி இருந்துச்சு, அதுதான் நம்முடைய பல நேரம் நம்முடைய கரிசனையாக இருக்கும், நம்முடைய பாரமாக இருக்கும். அவங்க ஆயத்தமாக இருந்தாங்களா, அவங்க சந்தோஷமாக இருந்தாங்களா, அவங்க ஆண்டவரோடு கூட போய் சேர்வதுக்கு அவங்க ரெடியாக இருந்தாங்களா, அதுதான் நம்ம எல்லாருடைய ஏக்கமும் பாரமுமா இருக்கணும். நம்முடைய முடிவு நாள் ஆசீர்வாதமாக இருக்கணும். நான் ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 37வது வசனம். சங்கீதம் 37 Psalms 37 சங்கீதம் 37 வாசிக்கலாம். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஒரு மனுஷன் உத்தமனா, ஒரு மனுஷன் செம்மையானவனா என்பதை அவனுடைய முடிவு தான் என்ன செய்யுமா காட்டும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 32வது வசனம். Proverbs 14:32. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 32வது வசனம். துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். ஆங்கிலத்தில் அது எப்படி போட்டிருக்குன்னா, அவன் மரிக்கும்போது அவன் நம்பிக்கையோடு மரிப்பான். He has hope when he dies. அவன் சாகும்போது அவன் நம்பிக்கை அற்றவனா, எல்லாம் இழந்துட்டேனே, ஐயோ நான் இந்த கல்யாணத்தை பார்க்கல, இதை பார்க்கல, அதை பார்க்கல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு சாக மாட்டானா, நம்பிக்கையோடு கூட என்ன செய்வாங்களா, மரித்து போவாங்க. He has confidence அப்படின்னு போட்டிருக்கு. அவன் இறுதியில் அவனுக்கு ஒரு புகலிடம் இருக்கு, அந்த எண்ணத்தோடு கூட ஒரு நீதிமான் மரித்து போவான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு வசனம். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிலேயாம் கடைசியில அவருடைய ஒரு ஏக்கத்தை சொல்லுகிறார். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம். சபிக்கும்படி மோவாபின் ராஜா அவரை கூட்டிட்டு போறாரு. ஆனா போன இடத்துல ஆண்டவர் அவரை சபிக்க விடுகிறது இல்லை, அவர் ஆசீர்வதிக்க தான் செய்கிறார். அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கும் போது இங்க ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார், இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார், நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். ஒரு நீதிமானுடைய முடிவு போல என் முடிவு இருக்கட்டும், ஏன்னா நான் கர்த்தருக்கு பிரியமில்லாம இங்க வந்துட்டேன், நீதிமானுங்கிற ஸ்தானத்தை நான் இழந்துட்டேன், ஆண்டவரே எனக்கு அந்த ஒரு பாக்கியத்தை மட்டும் எனக்கு தாங்க, என்னுடைய முடிவு சமாதானமா இருக்கணும் என்று சொல்லி பிலேயாம் ஜெபிக்கிறத வாசிக்கிறோம். இப்போ நம்ம அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வந்துடலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல ஸ்தேவான்ங்கிற சபையுடைய முதல் இரத்த சாட்சி அவர். அப்ப அந்த ஸ்தேவானுங்கிற தேவ மனிதனுடைய கடைசி நிமிடங்களை பைபிள் அழகா நமக்கு படம் பிடித்து காட்டுவது போல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாரு. அதை தான் நம்ம அப்போ வாசிச்சோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சோம்.
இப்போ அந்த முதல் 3 வசனங்கள், அதாவது 54, 55, 56 மட்டும் நம்ம ஒரு தடவை வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 34, 35, 36 வாசிக்கலாம். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். முதல் காரியங்க, இதில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய 3 முக்கியமான பாடங்களை தான் இன்னைக்கு காலையில் தியானிக்க போகிறோம். ஒரு தேவ மனிதனுடைய முடிவு எப்படி இருந்துச்சு, நம்முடைய முடிவும் அப்படி இருக்குமா என்று சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்து அதற்கு நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ளணும், சரிப்படுத்தி கொள்ளணும். அது நம்முடைய வாஞ்சையாய் மாறணும். கடைசி நிமிடங்கள், இவருடைய கடைசி நிமிடங்கள். இதுக்கு முன்னால் ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணுகிறாரு. தேவனுடைய வசனம் போதிக்கப்படுகிறது. அங்க சுற்றி இருக்கிறவங்கள பாவ உணர்வு கொள்ளுகிறாங்க. ஐயோ நாங்க தப்பு செஞ்சிருக்கிறோம் என்று சொல்லி உணர்த்தப்படுகிறாங்க. ஆனா மனம் திரும்புகிறது இல்லை. அதுக்கு பதிலாக சொன்ன அந்த தேவ மனுஷன் மேல அவங்களுக்கு கோபம், பல்லை கடித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. கொஞ்ச நேரத்துல இவரை கல்லெறிந்து கொல்ல போகிறாங்க. அந்த கடைசி நிமிடங்கள். அந்த கடைசி நிமிடங்களில் இருக்கும்போது சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் இவரை கல்லெறிந்து கொல்லணும், இவரை கொலவெறியோடு இவரை பார்த்து கொண்டு இருக்கும்போது பைபிள் சொல்லுது, இவர் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார், வானங்கள் திறந்திருக்கிறதை பார்க்கிறார் என்று வாசிக்கிறோம். கடைசி நிமிடங்களில இவருடைய இருதயம் கர்த்தரை நோக்கி பார்த்தது, பரலோகத்தை நோக்கி பார்த்தது. அந்த பரலோகம் திறந்திருக்கிற காட்சி அவர் என்ன செய்தார், பார்த்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, இதை எதோடு கான்ட்ராஸ்ட் பண்ண முடியும்னாங்க, லூக்கா 18ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தையை கவனிக்கலாம் பாருங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல 2 பேர் தேவாலயத்துக்கு வருகிறாங்க. ஒருவர் பாவியான மனுஷன், ஆயக்காரன். இன்னொருத்தர் தன்னை நீதிமான் என்று நினைத்து கொண்ட ஒரு மனுஷன், பரிசேயன். இப்ப லூக்கா 18ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்துல அந்த தான் பாவி என்று சொல்லி உணர்வோடு இருக்கிற அந்த சகோதரனுடைய ஒரு நிலைமையை பாருங்க. நம்ம வாசிக்கலாம். லூக் 18:13 verse. லூக்கா 18ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் நம்ம சேர்ந்து வாசிக்கலாங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். கர்த்தருடைய சமூகத்துல நாம் நம்மை தாழ்த்தி கொள்ளணும்ங்கிற சத்தியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும்படி இந்த காரியத்தை சொல்லுகிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான். அதுதான் ஆண்டவர் இந்த ஊமை மூலமா நமக்கு கற்றுக் கொடுப்பது. ஆண்டவர் சமூகத்துல போகும்போது நம்ம பெருமை உள்ளவர்களா, நான் பெரிய நீதிமான், எனக்கு சுயநீதி இருக்கு என்ற எண்ணத்தோடு போகக்கூடாது. ஆனா நம்ம இன்னைக்கு இந்த அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல ஸ்தேவானுடைய சம்பவத்தை இதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போதுங்க, இந்த இடத்துல இந்த ஆயக்காரன் வானத்துக்கு ஏறெடுக்க அவன் துணியவில்லை அப்படின்னு வாசிக்கிறோம். அவன் பரலோகத்தை பார்க்க முடியவில்லை, வானத்தை அண்ணாந்து பார்க்க முடியவில்லை. காரணம் என்ன? ஏன் அவரால் பார்க்க முடியவில்லை? அவருக்குள்ள இருந்த குற்ற உணர்வு, நான் பாவிங்கிற ஒரு உணர்வு. அப்ப நான் பாவத்துல இருக்கிற ஒருவர் ஒரு தைரியத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு பரலோகத்தை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட முடியாது. இப்ப நம்ம பிள்ளைங்க விஷயத்துல இது நல்லா கவனித்துக் கொள்ள முடியுங்க. நம்ம பிள்ளைங்க தப்பு செஞ்சிருக்கிறாங்கன்னா நம்மோடு கண்ணோடு கண் பார்த்து பேச மாட்டாங்க. ஐ கான்டாக்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சிலர் தவறு செஞ்சிருக்கிறாங்களா இல்லையா என்பது இதை வச்சு பல நேரம் கண்டுபிடித்து விட முடியும். ஒரு சிலர் தாழ்மையா இருப்பாங்க, நேருக்கு நேரு பார்க்க வெட்கப்படுவாங்க. அப்படி இல்லை. ஆனா அநேக தவறு செய்யும் போது நேருக்கு நேர் பார்க்க முடிகிறது இல்லை. நாம ஒருத்தருக்கு விரோதமா தவறு செஞ்சிட்டோம்னா அவங்க முகத்துக்கு நேராய் நின்று பேசுவதற்கு நம்ம பயப்படுவோம். அந்த பக்கம் பார்ப்போம், இந்த பக்கம் பார்ப்போம், தலை குனிந்து கொள்வோம். அப்போ நேராய் பார்க்க முடியவில்லை அப்படின்னா காரணம் என்ன? எங்கேயோ பாவம் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். இந்த இடத்துல ஆயக்காரனுக்குள்ள நான் பாவிங்கிற உணர்வு இருந்ததுனால வானத்துக்கு அண்ணாந்து பார்க்க கூட அவருக்கு என்ன இருக்கவில்லையா, துணிவு இருக்கவில்லை என்று வாசிக்கிறோம். ஆனா அதை கான்ட்ராஸ்ட் பண்ணி நம்முடைய ஸ்தேவானை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பைபிள் சொல்லுது, அவன் தன்னுடைய அண்ணாந்து பார்த்தான் அப்படிதானே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வருவோமானா, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். பரலோகம் திறந்திருக்கிறதை கண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப அவருக்கு பரலோகம் போவதற்கு பயம் இருக்கவில்லை, சந்தோஷம் இருந்தது. he was ready. அவர் ஆயத்தமாய் இருந்தார். அறிந்து ஒரு பாவத்தில் அவர் இருக்கவில்லை. இது நமக்கு ஒரு பெரிய பாடம் இன்று காலையிலங்க. நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில அந்த கடைசி நிமிஷம் வரப்போகிறது.
ரொம்ப நாள் நமக்கு இல்லை, எல்லாருக்கும் நல்லா தெரியும். மறுபடியும் மறுபடியும் ஆண்டுடைய வார்த்தை நம்ம பக்கமா வந்து கொண்டே இருக்கிறது. இது கடைசி நாட்கள், இது கடைசி நாட்கள் என்று சொல்லி. அப்படி கடைசி நிமிஷங்கள் வருமானா நான் சந்தோஷத்தோடு போக போறேன்னா, ஐ ரெடி, நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னா, அண்ணாந்து சந்தோஷத்தோடு பார்ப்பேனா, அப்பா என்ன எடுத்துக்கொள்ளும் சொல்லி சந்தோஷமா நம்மளால சொல்ல முடியுமா? அல்லது நடுங்கி பயந்து? வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்துல அந்த இடத்துல ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு பயந்து தப்பித்துக்கொள்ள மலைகளை பார்த்து குன்றுகளை பார்த்து ஐயோ எங்களை மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கதறுகிற கூட்டத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நம்ம அந்த மாதிரி கூட்டத்துல இருக்க போறோமா? அல்லது சந்தோஷத்தோடு ஆண்டவர் சந்திக்க போறோமா? ஐ எம் ரெடி டு மீட் மை லார்ட். இந்த இடத்துல ஸ்தேவான் கர்த்தரை சந்திக்க ஆயத்தமாய் இருந்தார். அறிந்து ஒரு குறை அவருக்குள்ள இருக்கவில்லை. பைபிள் தெளிவா சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஆண்டரை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. அவரோடு சமாதானமா இல்லாம ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று சொல்லி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆராய்ந்து பார்ப்போங்க. அறிந்து ஒரு தவறில் இருப்போம்னா நான் வானத்தை அண்ணாந்து பார்க்கிற அந்த கூட்டத்துல நம்ம இருக்க முடியாது. ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும்னு சொல்லி சந்தோஷமா நம்மால சொல்ல முடியாது. ஸ்தேவான் இந்த இடத்துல ஆயத்தமா இருந்தார். எனக்கு உங்களுக்கு இது ஒரு சவால். ஐ எம் ரெடி டு மீட் மை லார்ட். அதுவும் சந்தோஷத்தோட ஆண்டவர் சந்திக்க போறோமா, அல்லது ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி அழுது கொண்டே இருக்க போறோமா, நாட்களை கூட்டித்தாங்கன்னு சொல்லி கேட்க போறோமா? பல நேரம் நமக்கு வியாதி வந்து விடுகிறது, பிரச்சனை வந்து விடுகிறது, மரணப்படுக்கை வரும்போது நிறைய நேரம் ஆணுடைய பிள்ளைங்க எனக்கு நாட்களை கூட்டித்தாங்க, எங்க அம்மாவுக்கு நாட்களை கூட்டித்தாங்க, எங்க அப்பாவுக்கு நாட்களை கூட்டித்தாங்க, என் சகோதரனுக்கு சகோதரிக்கு நாட்களை கூட்டித்தாங்க. பல நேரம் இப்படிதான் ஜெபித்து விடுக்கிறோம். பரலோகம் என்பது சந்தோஷமான இடமா இருந்துச்சுன்னா ஆயத்தத்தோடு சந்தோஷத்தோடு அங்க போக நம்ம உற்சாகப்படுத்துவோமே, ஆயத்தப்படுவோமே. நாம தேடணும்னு அவசியம் இல்லை. ஆனா கர்த்தர் குறித்த நாள் வரும்போது சந்தோஷமா நம்ம என்ன செய்வோம்? நம்ம போவோம். பவுல் சொல்லுகிறாரு, என் தேகத்தை விட்டு பிரிந்து என் ஆண்டவரோடு கூட இருக்கதான் எனக்கு ஆசை, அதுதான் எனக்கு அதிக நன்மை என்று சொல்லி சொல்லுகிறாங்க. எனக்கு உங்களுக்கும் ஸ்தேவானை போல அந்த ஆயத்தம் இருக்கிறதா? ஐ எம் ரெடி. ஆண்டவரை சந்திக்க நான் ரெடியா இருக்கிறேன்னா? அவர் சந்தோஷத்தோடு இருந்தாரு, ஆயத்தத்தோடு இருந்தாருன்னு வாசிக்கிறோம். இரண்டாவது பாடங்க, அதே வசனத்துல நீங்க கவனிப்பீங்கன்னா அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்துல மறுபடியும் வாசிக்கலாம் பாருங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, வானத்தை அண்ணாந்து பார்க்கிறாரு, வானம் திறந்திருக்கிறதை பார்க்கிறாரு. வானம் அவருக்கு பூட்டி போடப்படவில்லை, வானம் திறந்திருக்கிறதை பார்க்கிறாரு. அடுத்தது வசனம் சொல்லுது, அங்க இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறாராம். தேவனுடைய வலது பார்சத்தில் நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறாராம். ஏசுவாமி சிலுவையில மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் அவருடைய இடம் எது? பிதாவின் வலது பார்சத்துல என்ன செஞ்சிருக்கிறாரு? உட்கார்ந்து இருக்கிறார் என்று பைபிள் சொல்லி சொல்லுது. சிலுவைக்கு போருக்கு முன்னால அந்த கோர்ட்ல எல்லாம் அவர் போய் நிறுத்துகிறாங்க. பலவிதமான கேள்விகள் கேட்கப்படுகிறது. அப்பொழுது பிரதான ஆசாரியன் இவர் ஒரு கேள்வி கேட்கிறான், கடைசியா நீ சொல்லு, நீதான் தேவனுடைய குமாரனா, நீங்க தான் அந்த மேசியாவா என்று சொல்லி கேட்ட போது ஆண்டவர் ஒரு அழகான பதில் சொல்லுகிறார் பாருங்க. அந்த வசனத்தை மட்டும் நம்ம வாசிப்போம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 64வது வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 64வது வசனம். மேத்யூ 26:64 வாசிக்கலாம். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்து உயிரோடு எழுந்து விண்ணகம் ஏறி போய் பிதாவின் வலது பார்சத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிற நாட்கள் சீக்கிரம் வரப்போகிறது என்று சொல்லி ஆண்டவர் அந்த பிரதான ஆசாரியனுக்கு பதில் சொல்லுகிறத வாசிக்கிறோம். இப்படி பிதாவின் வலது பார்சத்துல அமர்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஸ்தேவான் என்னவா பார்க்கிறாராம்? அவர் எழுந்திருச்சு நிற்கிறத என்ன செய்கிறார்? பார்க்கிறாராம். பல அர்த்தங்களில ஒரு முக்கியமான அர்த்தம் வந்துங்க, ஒருத்தர் எழுந்திருத்து நிற்பாங்கன்னா வர்றவங்களை ஹானர் பண்ணி என்ன செய்யறாங்க? வெல்கம் பண்ணுகிறாங்க என்று சொல்லி அர்த்தம். இந்த ஒட்டன்சத்திரத்துல கர்த்தருடைய பிள்ளைங்க மருத்துவமனை வைத்திருக்கிறாங்க. அப்போ நம்ம சபையிலேருந்து ஒரு குடும்பம் அந்த இடத்துக்கு போயிருந்தாங்க. அங்க ஒரு ட்ரீட்மெண்ட்காக போயிருந்தாங்க. அங்கிருந்து வந்து அந்த அங்க இருக்கிற மருத்துவர்களை குறித்து அவங்க சொன்ன சாட்சி என்னன்னா, சாதாரணமா நம்ம தான் பெரிய ஆட்களை பார்த்து அந்த மருத்துவர்களை பார்த்து வணக்கங்கய்யா, ஸ்தோத்திரங்கய்யா, குட் மார்னிங் ஐயா என்னெல்லாம் நம்ம சொல்லுவோம். குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேடம் எல்லாம் சொல்லுவோம். ஆனா அந்த பிரதர் அண்ட் சிஸ்டர் சொல்லுகிறாங்க, இவங்க அங்க போகும்போது அந்த மருத்துவர் எந்திரிச்சு நின்று கை கூப்பி வெல்கம் என்று சொல்லி சொல்லுகிறாங்களா, ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லுகிறாங்க.
ஏதோ அந்த மாதிரி இவர்களை எழுந்துட்டு நின்று வெல்கம் பண்ணுகிறாங்களா. அந்த அளவு அந்த மருத்துவர்கள் தங்களை தாழ்த்தி கொண்டு வருகிற கஸ்டமர்ஸை கனப்படுத்துவதை பத்தி சொன்னாங்க. இந்த இடத்துலங்க எல்லாத்தோட பெரியவர் இயேசுதான், எல்லாத்தோட சிறந்தவர் இயேசுதான். அவருக்கு முன்னால் எல்லாம் முழங்கால்கள் முடங்க தான் செய்யணும். அவருக்கு முன்னால தேவதூதர்கள் நடுங்கி கொண்டு இருக்கிறன. ஆனா அவ்வளவு ஒரு பெரிய தேவன் ஸ்தேவான் அந்த இடத்துக்கு வரும்போது கொஞ்ச நேரத்துல மரித்து போறாரு, மேல போக போறாரு. பைபிள் சொல்லுது he was ready to welcome him. எந்திரிச்சு நின்னு என் மகன் வரப்போறான் என்று சொல்லி எந்திரிச்சு நிற்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். போன வாரத்துல ஒரு செய்தியை வாசிச்சேன். பழ நெடுமாறன் என்று சொல்லி வயது முதிர்ந்த ஒரு அரசியல்வாதி. அவர் நம்முடைய சீஃப் மினிஸ்டரை சந்திப்பதற்காக ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக அவரை அழைப்பதற்காக அவர் உங்க வீட்டுக்கு போகிறார். அவர் வீட்டுக்கு வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே நம்முடைய சீஃப் மினிஸ்டர் ஐயா வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டாரு, எந்திரிச்சிட்டு வந்துட்டாரு. வாசல்ல அவரை வெல்கம் பண்ணிட்டு போனாரு. கொஞ்ச நேரம் பேசி முடிக்கிறாங்க, செய்தியில எழுதுகிறாங்க. அவரே கூட கைப்பிடிச்சு அவரை நடத்திட்டு அவங்க கார்ல உட்கார வச்சு அவருக்கு வணக்கம் சொல்லி அவரை அனுப்பினார் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. அப்படின்னா இந்த இடத்துல ஸ்தேவான ஆண்டவர் எழுந்திட்டு நிற்கிறார் என்ற அர்த்தம் என்ன? ஆண்டவர் அவரை வெல்கம் பண்ணுவதற்கு ரெடி ஆயிட்டார். முதல் காரியம் பார்த்தோம், ஸ்தேவான் கர்த்தரை சந்திக்க ரெடியாய் இருந்தார். அவருக்கு மேல் வீடு திறந்ததாய் இருந்துச்சு. நான் இதை சொல்லும் போது ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. ஒரு சிலருக்கு இது நன்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு தேவ மனிதன் இருந்தாரு. தேவ மனிதன் என்று மற்றவர்கள் அவரை அழைப்பார்கள். நல்ல பக்தி உள்ள ஒரு மனிதன், பெரிய பணக்காரங்க, பெரிய பிசினஸ் மேன், நிறைய ஊழியங்களுக்கு தாராளமாய் கொடுக்கக்கூடியவர். நிறைய ஊழியங்களிலே அவருடைய பெயர்கள், அவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல இவருடைய பெயரும் அதுல இருக்கும். பல சபை கூடுகிற கட்டடங்களில இவருடைய பெயர் முத்திரிக்கப்பட்டிருக்கும். அப்படி கர்த்தருடைய காரியங்களில தாராளமாய் கொடுக்கிறவர், சபை கூடுதலில சந்தோஷமாய் கலந்து கொள்கிறவர், பல விதங்களில மற்றவங்க பார்வையில ஒரு நல்ல கிறிஸ்தவர் அவர். ஆனா 40 வயதுல அவருக்கு பலவீனம் வருகிறது, மரண படுக்கைக்கு போகிறார். கடைசி நிமிஷத்துல அவரோடு கூட நின்ற ஒரு தேவ ஊழியர் அவரை குறித்து சொன்ன ஒரு சாட்சிங்க. பெரிய பணக்காரரா இருக்கிறதுனால செய்யக்கூடிய எல்லாவற்றையும் செஞ்சுட்டாங்க. ஆனா ஒண்ணும் செய்ய முடியவில்லை, அவரை காப்பாற்ற முடியவில்லை. கடைசி நிமிடங்கள் தேவ மனிதன் அவரோடு கூட பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறார். அந்த ஊழியக்காரங்க சாட்சி சொல்லுகிறாங்க, அவருடைய கடைசி நிமிடத்துல கத்தி கூப்பிட்டாராம், மேல் வீடு பூட்டி போச்சு என்று சொல்லி சத்தமா கூப்பிட்டுட்டு ஜீவனை விட்டுட்டாராம். பாருங்க, மத்தவங்க பார்வையில நல்ல மனிதர், பக்தி உள்ளவர். ஆனா மேல் வீடு அவருக்கு பூட்டப்பட்டு இருந்துச்சு, ஆயத்தமா இருக்கவில்லை. ஏதோ ஒரு பாவம் அவருக்குள்ள இருந்துச்சு. கர்த்தர் பார்வையில அவர் தகுதி உள்ளவராய் காணப்படவில்லை. ஆனா இந்த இடத்துல ஸ்தேவான் சந்தோஷத்தோடு அதை சந்திச்சார். he was ready. இரண்டாவது நம்ம இப்ப பார்த்தோம், பரலோகம் was ready to invite him, to welcome him. பரலோகம் ஏசப்பா இந்த ஸ்தேவான வெல்கம் பண்ணுவதற்கு ஆயத்தமா இருந்தார். எந்திரிச்சு நின்று கொண்டு இருக்கிறார். ஒரு மருத்துவர் எந்திரிச்சு நின்று அது எவ்வளவு கனமா பார்க்கிறோம். ஒரு சீஃப் மினிஸ்டர் எந்திரிச்சு நின்று அது எவ்வளவு கனமா பார்க்கிறோம். வானத்தையும் பூமியை படைத்த கடவுள் எந்திரிச்சு நின்று ஸ்தேவானே வா என்று சொல்லி தன்னுடைய மகனை வரவழைப்பதற்கு, வெல்கம் பண்ணுவதற்கு அந்த இடத்துல ஆயத்தமா இருந்தார் என்று வாசிக்கிறோம். இன்னும் 2 வசனம் வாசிக்கலாங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 34ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆண்டருக்கு முன்னால 2 கூட்டம் நின்று கொண்டு இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் பரலோகத்துக்கு வருவதற்கு தகுதியுள்ள கூட்டம், இன்னொரு கூட்டம் பரலோகம் வருவதற்கு தகுதி இல்லாத ஒரு கூட்டம். வலது பக்கம் நிற்கிற அந்த தகுதியுள்ள கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு, அந்த வசனம் மட்டும் நம்ம வாசிக்கலாங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34வது வசனம். Matthew 25:34 வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அந்த பரம தகப்பன் அந்த கூட்ட மக்களை பார்த்து, வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இந்த ராஜ்யத்துல நீங்க சந்தோஷமா பிரவேசிங்கன்னு சொல்லி சொல்லுகிறத வாசிக்கிறோம். அதுக்கு ஆப்போசிட்டா இடது பக்கம் நிற்கிற அந்த தகுதி இல்லாத கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லி சொன்னாரு? 41வது வசனம், அதே அதிகாரத்துல 41வது வசனம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். 2 கூட்டம். ஒரு கூட்டத்தை பார்த்து சந்தோஷத்தோடு வெல்கம் பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே ராஜ்யத்துக்குள் பிரவேசிங்கன்னு சொல்லி சொல்லுகிறார். இன்னொரு கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறாரு, சபிக்கப்பட்டவர்களே, சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினிக்கு போங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு உங்களுக்கும் ஒரு சவால் இன்னைக்கு யோசித்து பார்க்க வேண்டிய நேரம், கடைசி நிமிஷம் வரப்போகிறது. ஸ்தேவான தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து வெல்கம் பண்ண ஆயத்தமா இருந்தாங்க.
சந்தோஷத்தோடு உள்ள கூப்பிட்டாரு, கூப்பிட ரெடியா இருந்தாரு. என்னை உங்களையும் அந்த கடைசி நிமிடத்துல வச்சு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாரா? நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசின்னு சொல்லி சொல்வாரா? தனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை, தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரியாய் பயன்படுத்தின ஊழியர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார், உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே. பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களுக்கு குறித்து ஏசப்பா என்ன சொல்ல போறாரு? கடைசி நிமிஷத்துல நிற்க போறோமே, அவருக்கு முன்னால வரப்போகிறோமே, நாட்கள் ரொம்ப நாள் இல்லையே, பலவிதமான யுத்தத்தின் செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எப்பொழுது உலக மகா யுத்தம் வரும்னு சொல்லி தெரியாது. உலகம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்னால் ஆண்டுடைய ரகசிய வருகை வரும். தன்னுடைய சபை ஆண்டு எடுத்துக்கொள்வாரு. ஆயத்தமா? அவருடைய சமூகத்துல போக நம்ம ரெடியா இருக்கிறோமா? பரலோகம் என்னை உள்ள அழைப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறதா? அல்லது சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினிக்கு போங்கள் என்று சொல்லி சபிப்பதற்கு என்னை பரலோகம் ஆயத்தமா இருக்கிறதா? யோசிச்சு பார்ப்போமா? வழிகளை சீர்படுத்திக் கொள்வோமா? இந்த பூமியில நம்ம ஆண்டோட சித்தத்தை செய்து அவர் ராஜ்யத்துக்காக வாழ்வோமானா, அவர் நாமத்தை அறிக்கை செய்து நம்ம வாழ்வோமானா, ஒரு நாள் அவர் முன்னால போய் நிற்கும் போது ஆண்டோர் நம்ம சந்தோஷமா அழைப்பாருங்க. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். லூக் சாப்டர் 12 verse 8. லூக்கா 12ஆம் அதிகாரம் அதோடைய 8வது வசனம் வாசிக்கலாம். அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவான். இந்த பூமியில நான் அவருடைய பிள்ளை, அவருடைய கிருபையினாலதான் நான் வாழுகிறேன். எனக்கு அவர் தான் முக்கியம். வேலை, படிப்பு, குடும்பம், சொத்து, சுகம் எல்லாத்த விட எனக்கு ஃபர்ஸ்ட் இடம் இயேசுதான் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிற ஒரு கூட்டத்தை பார்த்து இயேசப்பா சொல்லுகிறாரு. ஒரு நாள் என் சமூகத்துல வரும்போது தூதர்களுக்கு முன்பாக நான் சொல்லுவேன், இவன் என்னுடையவன் என்று சொல்லி சொல்லுவேன். மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல இதே வசனத்தை சொல்லும் போதுங்க 32வது வசனம் பாருங்க. மத்தேயு 10:32, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். அதுக்கு ஆப்போசிட்டா மறுதலிப்போமானா, என் செயல்ல நான் மறுதலிக்கிறேனா, கர்த்தரை விட வேற ஏதோ எனக்கு பெரிதாய் போய்விட்டதோ, அவருடைய காரியங்களை விட, ரட்சித்த அவரை விட, அந்த ரட்சிப்பை விட வேற ஏதாவது இன்னைக்கு பெரிதாய் போகிறதோ, என் பிள்ளைங்களுக்கு வேற எதையாவது பெரிதாய் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறேனா? நாளொன்று வரும், அவருக்கு முன்னால போய் நிற்போம். நான் அறியேன் என்று ஆண்டு சொல்லிட்டாருனா, அக்கிரம செய்கைக்காரன்னு சொல்லிட்டாருனா, அது போல ஒரு டிராஜடி லைஃப்ல இல்லையே. ஸ்தேவான் மேல போகும்போது, ஆயத்தமாகும் போது ஏசு ஆயத்தமாயிட்டார் அவரை வெல்கம் பண்ணுவதற்கு. என்னுடைய உங்களுடைய நிலைமை என்ன? 3வது பாடம் இந்த ஸ்தேவானுடைய கடைசி நேரங்களில வச்சுங்க. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, கோல் என்னன்னாங்க, கிறிஸ்துவை போல மாறுவதுதான் நம்ம லைஃபுடைய ஏக்கங்க. நம்ம எல்லாருடைய பாரமும் அதுவாக இருக்கணும். நம்மை அழைத்த ஆண்டவர் அவரை போல மாற்றுவதற்காக தான் வாஞ்சிக்கிறாரு, வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். கிறிஸ்து நமக்குள்ள உருவாகணும் என்று சொல்லி கற்ப வேதனைப்படுகிறாங்க, வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப அவரை போல நம்ம மாறணும். இப்ப நமக்கு சபையை கர்த்தர் கொடுத்திருக்காருன்னா, சபையுடைய முக்கியமான நோக்கம் என்ன? ஒவ்வொரு அவயவத்தையும் அந்த கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்ம என்ன செய்யணும்? நம்ம மாறணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் நம்ம அந்த வசனம் வாசிச்சிடலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஏன் ஆண்டவர் சபையை கொடுத்தாரு, ஊழியங்களை கொடுத்தார் என்று காரணங்களை சொல்லிட்டு வரும்போது 11ஆம் வசனத்துல இப்படி சொல்றாரு பாருங்க. எபிஷியன்ஸ் 4:11, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷர் ஆகும் வரைக்கும் சபையில் ஆண்டவர் ஊழியங்களை கொடுத்தார் என்று சொல்லி பின்னால நீங்க வாசிப்பீங்க. இப்ப கோல் என்ன, நோக்கம் என்ன? He is a perfect man. அவர் ஒரு நிறைவுள்ளவர். அந்த நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க நானும் நீங்களும் பூரண புருஷர்கள் ஆகணும். அதுதான் நம்முடைய ஏக்கம். அப்ப நம்முடைய பாரம் என்ன? கிறிஸ்துவை போல மாறுவதுதான் நம்முடைய பாரம். அவருக்குள்ள இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். அவருக்குள்ள நிலைத்திருக்கிறேன் நம்ம சொல்லுகிறோமா? அவர் நமக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லி சொல்லுகிறோமா? அப்ப நம்முடைய பாரம் என்ன? அவரை போல நம்ம மாறணும். இந்த ஸ்தேவானுடைய லைஃப் பாருங்க. அவருடைய கடைசி நிமிடங்களில அவரை பற்றி சொல்லப்பட்ட 2 அழகான சாட்சி. இயேசுவை குறித்து என்ன சொல்லப்பட்டதோ அதே காரியங்கள் இந்த ஸ்தேவானை குறித்து சொல்லப்பட்டுச்சு. நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மறுபடியும் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல 59, 60 வாசிக்கலாங்க. இப்ப ஸ்தேவான் மேல கோபம் கொண்டு எரிச்சல் அடைந்து கல்களெல்லாம் வீசி கல்லெறிந்து கொல்லுவதற்கு ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. இப்போ கல்லெறிந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இந்த ஸ்தேவானுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? வாசிப்போம் பாருங்க. 59, 60.
அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். 60வது வசனம். அவனோ முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். மரித்து போனான்னு சொல்லல, நித்திரை அடைந்தான். புதிய ஏற்பாட்டுல பரிசுத்தவான்களுடைய மரணத்தை குறித்து சொல்லும் போது அது மரணம் அல்ல, அது நித்திரை என்று சொல்லப்படும். நித்திரை அடைந்தவர்களை குறித்து நீங்கள் அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லுவான். சரி, லாசரு நித்திரையாய் இருக்கிறான் இயேசுப்பா சொல்வார். சரி, இந்த இடத்துல இயேசுவை போல இவருடைய வாழ்க்கை பாருங்க, 2 காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒன்று 59ஆம் வசனத்துல கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இது எதை ஞாபகம் வருகிறது? இயேசு சிலுவையில தொங்கும் போது கடைசியா இந்த வார்த்தையை சொல்லி ஜீவனை விட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். என்ன வார்த்தை வாசிச்செல்லாம்? அதையும் லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். லூக் 23:46. லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனம் வாசிக்கலாம். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அவனுடைய கடைசி வார்த்தை, பிதாவே எனக்குன்னு நியமிச்சதை என்ன செஞ்சு முடிச்சிட்டேன், இப்ப சந்தோஷத்தோடு உங்க கூட வருகிறேன், என் ஆவியை உங்க கையில ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி முடிச்சாராம். ஒரு சின்ன குழந்தையை குறித்து சாட்சி சொன்னாங்க. சின்ன வயதிலே கர்த்தரோடு உறவில் இருக்கிற குழந்தை, ஜெபிக்கிற ஒரு குழந்தை, வேதம் வாசிக்கிற ஒரு குழந்தை, பலருக்கு ஆசீர்வாதமான ஒரு மகள் அவள். அவளை குறித்து சாட்சி சொன்னாங்க. தூங்கும்போது நல்ல மூஞ்சியெல்லாம் சோப்பு போட்டு கழுவி வந்து ட்ரெஸ் எல்லாம் நீட் பண்ணி கொண்டு தலையை நல்லா சீவி அழகாக போய் படுக்க போவாங்களாம். ஏமா இப்படி செய்யற? எல்லாம் வெளியே போகும்போதுதான் நல்லா நீட்டா இருப்பாங்க, கேர்ஃபுல்லா இருப்பாங்க, நீ தூங்க போகும்போது இப்படி செய்யறிய, என்னது அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த குழந்தை சொல்லிச்சான். அந்த பொண்ணு சொன்னாங்களா, ஏசப்பா எந்த நேரம் வருவாருன்னு சொல்லி தெரியாது, நான் தூங்கும்போது அவர் வந்துட்டாருன்னா நான் அவரை அசிங்கமான முகத்தோடு களைஞ்ச ட்ரெஸ்ஸோடு நான் அவரை சந்திக்க கூடாது, அவர் வருகையில அவரோடு நான் போவதற்கு நான் ஆயத்தமா இருக்கணும் என்று சொல்லி சொன்னாங்களாம். அந்த குட்டி தான் அறிந்ததுல ஆயத்தமா இருந்துச்சு. எனக்கு உங்களுக்கும் என் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு, அப்படி சந்தோஷத்தோடு நம்ம ஆவியை ஒப்பு கொடுப்போமா, ஆயத்தத்தோடு இருப்போமா, என் ஆவியை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன்னு என்று சொல்லி நம்மால இன்னைக்கு சொல்ல முடியுமா? யோசிச்சு பார்க்கணுங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல, நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இதோ இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி சொன்னாரு. ஆயத்தத்தோடு இருந்தாரு. என்னை ஒப்புவிக்கிறேன், நான் ரெடி ஆயிட்டேன், ஆண்டவரே உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டேன், எனக்கு நியமிச்சதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், என் ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டேன், எனக்கு கிருபையாய் நீர் கொடுத்த வரமாகிய கனியாகிய இந்த விசுவாசத்தை நான் காத்துக்கொண்ட ஆண்டவரே, நான் இழந்து போகவில்லை, நான் பின்வாங்கி போகவில்லை, என் கடமைகளை செய்து முடித்தேன், உங்க சித்தத்தை செய்து முடித்தேன், என் ஆவியை உங்க கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன். பிரதர் அண்ட் சிஸ்டர், இயேசுக்குள்ள இருந்த இந்த முடிவை குறித்து சொல்லப்பட்ட சாட்சி ஸ்தேவானை குறித்து சொல்லப்பட்டுச்சு. என்னை குறித்து உங்களை குறித்து என்ன சொல்ல போகிறது? நான் ஆவியை சந்தோஷமா ஒப்பு கொடுக்க போறேனா, அல்லது ஆண்டவரே இதை செய்யலையே, இது உங்க சித்தம்னு சொல்லி தெரியும், செய்யாம போயிட்டேனே, இது மனம் திரும்பாம போயிட்டேனே, போய் மன்னிப்பு கேட்காம போயிட்டேனே, இந்த பொருளை திருப்பி கொடுக்காம போயிட்டேனே, அப்படியா சொல்லி சொல்ல போறோம்? அல்லது என் ஆவியை கர்த்தர் கையில ஒப்புவிக்க நான் ஆயத்தமாயிட்டேன்னு சொல்லி சொல்ல முடியுமா? 2வது இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட சாட்சி அப்படியே ஸ்தேவானை குறித்து சொல்லப்பட்டதுன்னு, இவங்க கல்லெறிந்து கொண்டு இருக்கிறாங்க, இவரோ ஆண்டவரை தொழுது கொண்டு இருக்கிறார், ஆராதித்து கொண்டு இருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க, கல்லெறிந்து கொள்ளுகிறாங்க, அப்போ தேவனை ஆராதிக்கிறார், ஆண்டவரை குறை கூறவே இல்லை. இவர் கல் எறியப்படுவது எதற்காக? கர்த்தர் நிமித்தம் தான். கர்த்தருடைய வார்த்தையை சொன்னதுனால, பாவம் இருக்குன்னு சொல்லி எச்சரிச்சதுனால, உங்களாலதான் அவர் சிலுவைக்கு போனார் என்று சொன்னதுனால, நீங்க அந்த ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று சொன்னதுனாலதான், நீங்க வணங்கா கழுத்துள்ளவர்கள், பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று சொல்லி பாவத்தை சுட்டி காட்டியதுனால கர்த்தர் நிமித்தம் கல்லெறிந்து கொல்லப்படுகிறார். குறை கூறவே இல்லை, தேவனை ஆராதிச்சார். இப்ப அவங்க எல்லாம் கல்லெறிந்து கொள்ளும் போது ஆண்டவர் எழுந்திருச்சு நிற்கிறத பார்க்கும்போது, ஒரு பக்கம் ஆண்டவர் எழுந்திருச்சு நிற்பது வெல்கம் பண்ணுவதற்கு, இன்னொரு பக்கம் பைபிள்ல பல இடங்களில ஆண்டவர் எழுந்தருளினார் என்று சொல்லும் போதெல்லாம் அடுத்தது ஒரு அழிவு வருவதை நம்மால பார்க்க முடியும், ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வருவதை பார்க்க முடியும், ஆண்டவர் கோபம் கொண்டதை பார்க்க முடியும். அப்போ ஒருவேளை ஆண்டவர் எழுந்தருளியதை பார்க்கிற ஸ்தேவானுக்கு என்ன புரிந்திருக்கும்? ஐயோ, அடுத்தது அழிவு வரப்போகிறது, எனக்கு விரோதமாய் செய்த இந்த மக்கள் மேல தேவ கோபாக்கினை வரப்போகிறது என்று சொல்லி புரிந்து கொண்டவரா உடனே முழங்கால் படியிடுகிறார். அந்த அடி வாங்கிட்டு இருக்கும் போது, ரத்தம் சிந்தி கொண்டிருக்கும் போது, உடம்பெல்லாம் எலும்புகள் எல்லாம் உடைக்கப்பட்ட நிலைமையில, சதையெல்லாம் பிஞ்சு பிஞ்சு விழுந்து கொண்டிருக்கிற நிலைமையில முழங்கால் போட்டு ஜோம் பண்றாரு. என்ன ஜோம் பண்ணுகிறாரு?
60வது வசனம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60வது வசனத்துல, முழங்கால் படியிற்று, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுகிறாரு, ஆண்டவரே இவங்களை பாத்துக்குங்கய்யா, இவங்க விரோதமா செய்யறாங்க, இவங்க இப்படியே விட்டுறாதீங்க எல்லாம் சொல்லல. வேண்டாம் ஆண்டவரே, குற்றத்தை இவங்க மேல சுமத்தாதீங்க ஏசப்பா. இயேசு சிலுவையில தொங்கும் போது அவர் முதல் சொன்ன வார்த்தை அதுன்னு சொல்லி பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல. நம்ம அதையும் வாசிக்கலாமாங்க? லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இயேசு எதை சொன்னாரோ அதே வார்த்தைய இயேசுவை போல தன் வாழ்க்கை மாறினது என்பதுக்கு ஒரு அடையாளம். இறுதியில மரிக்க போருக்கு முன்னால, ஆண்டவரே இவர்களை மன்னிங்க ஆண்டவரே, இந்த குற்றத்தை உங்க சுமத்தாதீங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சதை வாசிக்கிறோம். எனக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சவால், நம்முடைய கடைசி நேரங்கள் வரும்போது இயேசுவை போல வாழ்ந்து முடித்தது நம்முடைய சாட்சியா இருக்குமா? ஸ்தேவான் இயேசுவை போலவே மற்றவங்களை மன்னிச்சதை பார்க்கிறோம். யாரை மன்னிச்சாருங்க? தன்னை கல்லெறிந்து கொன்றவர்கள் எப்படி இயேசு தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னிச்சாரோ, மன்னிக்கும்படி ஜெபிச்சாரோ, இவரும் அதே வார்த்தையை சொல்லி, ஏறத்தாழ அதே மாதிரி வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறாரு. பிதாவே இவங்க மேல இந்த குற்றத்தை என்ன செய்யாதீங்க, சுமத்தாதீங்கன்னு சொல்லி அழுகிறத பார்க்கிறோம், வேதனைப்படுகிறத வாசிக்கிறோம். பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு உங்களுக்கும் நம்முடைய முடிவு எப்படி இருக்க போகிறது? கடைசி நேரங்களில கூட மன்னிக்காதவர்களா வாழ்க்கையை முடிக்க போறோமா? நிறைய பேரை குறித்து ரொம்ப பாரம் என்ன, நாங்க இத்தனை சத்தியம் அறிஞ்சோம், இவ்வளோ வசனத்தை கேட்டோம், இன்னும் ஒரு சிலரோடு வைராக்கியமாய் என்ன ஆனாலும் நான் பேச மாட்டேன், நான் செத்தாலும் பேச மாட்டேன், இப்படி எல்லாம் சொல்லுகிறத கேட்கிறோமே. இயேசுவை போல நம்முடைய முடிவு இல்லைன்னா, முடிவில இயேசுவை போல என் முடிவு இருக்கவில்லையானா, நான் அவரோடு நேரத்தை செலவிட முடியாது, என் நித்தியத்தை செலவிட முடியாது. நான் வேற எங்கேயாவதானே நம்ம போக போறோம்? வேற எங்கன்னா என்ன இடம்? நித்திய அக்கினிக்கு தானே போக போறோம். வேண்டாம்ன்றது. இந்த ஸ்தேவானுடைய கடைசி நேரங்கள் மற்றவங்களை மன்னிச்சவராய் இருந்தார். இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போமா? என்னைக்கு நமக்கு கடைசி நேரம்னு வராதுங்க. இன்னைக்கும் யாரோடு வைராக்கியமா இருக்கிறீங்களா? பைபிள் சொல்லுது, நம்ம மற்றவங்களை விடுதலை ஆக்கினாதான் நமக்கும் விடுதலைன்னு சொல்லிட்டு, மற்றவங்களுடைய தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் பரமபிதாவும் நம்முடைய தப்பிங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்க மாட்டாருன்னு வசனம் சொல்லி சொல்லுது. மன்னிக்காம இருக்கிறோமா? விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுதுதான் விடுதலை பண்ணப்படுவீர்கள். இன்னைக்கு ஒரு சில பிரச்சனைக்கு காரணம் மற்றவங்களை நம்ம சிக்க வச்சிருக்கிறோம், மற்றவங்களை மன்னிக்காம இருக்கிறோம். உபவாசம் என்ன அப்படின்னு சொல்லி ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல சொல்லும் போதுங்க, எது உபவாசம்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம அடிமைப்பட்டு இருக்கிற நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறது. நம்முடைய வாழ்க்கையில மட்டுமல்ல, மற்றவர்களை நான் நெருக்கி கொண்டிருக்க. அந்த வசனம் சொல்லுது, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குவதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும். நான் மற்றவங்க மேல பாரம் வச்சிருக்கிறேன், மற்றவங்க மேல வருத்தம் வச்சிருக்கிறேன், மற்றவங்களை மன்னிக்காம இருக்கிறேன். அவங்க எனக்கு பேசினது, எனக்கு செஞ்ச துரோகம், என் வாழ்க்கையில அவங்க ஒருவேளை பணம் வாங்கி கொடுக்காம போயிட்டாங்க, கடன் வாங்கி கொடுக்காம போயிட்டாங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான், இப்படி என்னமோ காரியம் எல்லாம் மனதுல வந்து அவங்கள மன்னிக்காம இன்னைக்கு வைத்து கொண்டிருப்போம்னா என்னுடைய முடிவு சமாதானமா இருக்காது. கசப்பு தானே இது, பிசாசுக்கு தானே இடம். இப்ப பிசாசுக்கு இடம் கொடுத்த ஒரு இருதயம் நித்தியமா எப்படி கர்த்தரோடு கூட இருக்க முடியும்? நம்ம யோசிச்சு பார்ப்போமா? கடைசிக்கு வந்துட்டோங்க. நம்ம யோசிச்சு பாருங்க, இந்த 3 காரியங்கள் நமக்கு முன்னால ஆண்டவர் வைக்கிறார். ஒன்று, ஸ்தேவான் பரலோகம் செல்ல he was ready, ஆயத்தமாய் இருந்தார். அவரை பொறுத்தளவு பரலோகம் பூட்டப்பட்டு இருக்கவில்லை, சந்தோஷத்தோடு போக ரெடியா இருந்தார். நானும் நீங்களும் அந்த கடைசி நேரம் சந்தோஷத்தோடு செலவிட போறோமா? கத்தி கதறி வேதனைப்பட்டு முடிக்க போறோமா? மேல் வீடு பூட்டி போச்சுன்னு சொல்ல போறோமா? மேல் வீடு திறந்திருக்கு, எங்க அப்பா என்னை கூப்பிடுறாருன்னு சொல்லி நம்ம சொல்ல போறோமா? இரண்டாவது, பரலோகம் இவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாய் காத்து கொண்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். பரிசுத்தவான்களின் மரணம் அவனுடைய பார்வையில அருமையானதுன்னு வசனம் சொல்லி சொல்லுது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வையில அருமையானதுன்னு சொல்லி பைபிள் சொல்லி சொல்லுது. என்னுடைய மரணம் அருமையானதா இருக்குமா? அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? என் பிள்ளைன்ட்ட வரப்போறான்னு சொல்லி சந்தோஷமா ஏசப்பா அழைக்க முடியுமா? அந்த இடத்துல ஸ்தேவானை அழைப்பதற்கு ஆண்டவர் எழுந்திருச்சு நின்றாரு. உள்ளவான்னு சொல்லி கூப்பிட ரெடியா இருந்தார், காத்து கொண்டிருந்தாருன்னு வாசிக்கிறோம். மூன்றாவதாக, இந்த ஸ்தேவானுடைய முடிவு இயேசுவின் முடிவை போலவே இருந்துச்சு. இயேசுவை போலவே ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரு. முடிவில கூட அப்படி வாழ்ந்து முடித்தாரு. நிறைய பேர் ரொம்ப நாள் வாழ்ந்து இறுதியில கர்த்தர் விட்டு தூரம் போயிடுவாங்க. இவர் தன் ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது கூட கிரைஸ்ட் லைக் கேரக்டர் வெளிப்படுத்தினார். தன் ஆவியை கர்த்தர் கையில் அர்ப்பணிச்சு முடிச்சாரு.
மத்தவங்களை மன்னிச்சவரா, அது முழங்கால் போட்டு ஜெபிச்சு மன்னிச்சவரா முடிச்சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப்ல எத்தனை தடவை சின்ன சின்ன பலவீனம், எனக்கு காய்ச்சலுங்க, எனக்கு முதுகு வலிங்க, கால் வலி, முட்டி வலி, என்னென்னலாம் சொல்றோம். ஆனா ஸ்தேவான போல எந்த வழி நமக்கு இருக்காது. உடம்பெல்லாம் ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறதுங்க, சதை பீந்து கொண்டிருக்கிறதுங்க, எலும்பு உடைஞ்சிருக்கிறது. அப்பொழுதும் முழங்கால் படியிட்டு ஜெபித்து, அதுவும் ஜெபம் எதுக்காக? தனக்காக செய்யல, தன்னை கல்லெறிந்து கொன்றவர்களுக்காக அழுது ஜெபித்ததை பார்க்கிறோம். ஆண்டவரே இவர்களை மன்னிங்க ஐயா, குற்றத்தை மேல் சுமத்தாதீங்க ஐயா. பிரதர் அண்ட் சிஸ்டர், நம்முடைய முடிவுல நம்மை குறித்து என்ன சாட்சி இருக்க போகிறது? வைராக்கியமா இருந்துட்டே முடிச்சுட்டாங்க, மன்னிக்காமையே பேசாமையே மற்றவங்களை விடுதலையாக்காமையே முடிச்சுட்டாங்க சொல்ல போறாங்களா? அல்லது எல்லாரோடு சமாதானமா இருந்து முடித்தாங்கன்னு சொல்லி சொல்ல முடியுமா? யோசிச்சு பார்ப்போமா? ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போமா? நமக்கு முன்னாடி சாட்சி ஆண்டு வைக்கிறார். நமக்கு கடைசி காலம் வரப்போது பிரதர், கடைசி காலம் வரப்போது சிஸ்டர், ஆயத்தப்படுவோம். ஸ்தேவானின் கடைசி நாட்கள் நமக்கு ஒரு சவாலா இருக்கட்டும். என்னுடைய கடைசி நாட்கள் எப்படி இருக்க போகிறது? இப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பெருமை தகப்பனே, ஐயா இன்னைக்கு இந்த வார்த்தை எங்க பக்கமா அனுப்புகிறீங்கன்னா நாங்கள் ஆயத்தப்படணும்னு ஆசைப்படுகிறீங்க சுவாமி. எங்க வாழ்க்கை ஆயத்தமாகணும், என் ஆண்டவரை சந்திக்க நாங்க ரெடி ஆகணும். கடைசி நேரம் வந்துருச்சு, ரொம்ப நாள் எங்களுக்கு இல்ல சுவாமி. நீங்க வந்து உங்களுடைய மனவாட்டியாகிய சபையை கூட்டிட்டு போக சீக்கிரம் வரப்போறீங்க. அதனாலதான் மறுபடியும் மறுபடியும் எங்களோட இதே வார்த்தைகள் பேசிக்கொண்டே இருக்கிறீங்க. ஆண்டவரே ஸ்தேவானுடைய வாழ்க்கையை வைத்து, ஸ்தேவானுடைய இறுதி நேரங்களை எங்க முன்னால நிறுத்தி, உன் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது ஒப்பிட்டு பாரு என்று சொல்லி எங்களை எச்சரிக்கிறீங்க சுவாமி. ஸ்தேவான் உண்மை சந்திக்க ஆசையா இருந்தாரு, சந்தோஷமா இருந்தாரு, மிகுந்த ஆவலோடு இந்த வருகைக்காக காத்திருந்தாரு. எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க ஏசப்பா. உண்மை சந்தோஷத்தோடு சந்திக்கணும், துக்கத்தோடு வேதனையோடு அழுகையோடு அந்த இறுதி நேரம் நாங்க சந்திக்க கூடாதுப்பா. அது மாத்திரமல்ல, நீங்க ஸ்தேவானை வரவேற்பதற்கு ஆயத்தமா நின்னீங்க, சந்தோஷமா அங்க நின்று கொண்டு இருந்தீங்க சுவாமி. அப்பா எங்க முடிவு சந்தோஷமா இருக்கணுமே, சமாதானமா இருக்கணுமே. ஸ்தேவானை வரவேற்பதற்கு நீங்க எழுந்து நின்றீங்களே, எங்க முடிவில் எங்களை பார்த்து என்ன சொல்ல போறீங்கன்னு சொல்லி யோசிச்சு பார்க்க வச்சீங்க ஐயா. சபிக்கப்பட்டவர்களே என்று நீங்க சொல்லக்கூடாதுப்பா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி எங்களை உள்ள வரவழைக்கணும். உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே என்று நீங்க எங்களை அழைக்கணும் சுவாமி. உன்னை அறியேன் என்று சொல்லி கதவை பூட்டக்கூடாதுப்பா. மணவாளனோடு நாங்களும் உள்ள நுழைகிற அந்த கூட்டத்துல காணப்படணும்ப்பா. கிருபை கொடுங்க. இயேசுவை போலவே வாழ்ந்தவர்கள் தான் இயேசுவோடு கூட நித்திய நித்தியமாய் வாழ முடியும். ஸ்தேவானுடைய வாழ்க்கை எங்களுக்கு சாட்சி. இறுதி நேரங்களில கூட, கனி கொடுக்கவே முடியாத நேரங்களில கூட தொழுது கொண்டார், ஆராதிச்சாரு, உங்க கையில தான் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாரு, ஓட்டத்தை ஓடி முடிச்சேன் சந்தோஷமா சொன்னாரு, மற்றவங்களை மன்னித்து ஜெபித்து முடித்தாரு. எங்களையும் அப்படி மாற்றுங்க ஐயா. எங்க பாரம், ஏக்கம், விருப்பம் எல்லாம் நாங்க இயேசுவை போல மாறுவதே எங்க ஏக்கமாய் மாறட்டும். எங்க பிள்ளைங்களுக்கும் நாங்க அந்த பாரத்தை கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க சுவாமி. நிறைய தடவை உலகத்துல மேன்மையா இருக்கிற பாரத்தையே எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்து படி 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 என்று சொல்லி டியூஷன் டியூஷன் என்று அனுப்புகிறோம். நல்ல கெட்டி உள்ள ஆகாரம், நல்ல பலமுள்ள ஆகாரம், நல்ல தூக்கம், நல்ல ட்ரெஸ், நல்ல செருப்பு என்னெல்லாம் கொடுத்துடுறோம். ஆனா கர்த்தரோடு இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற பாரம் இல்லாம போய் விடுகிறதப்பா. எங்க பிள்ளைங்களுக்கு உலகதான் முக்கியம் கற்றுக் கொடுத்து விடுகிறோம். இது நிரந்தரமானது அல்லன்னு சொல்லி நாங்க காண்பிக்கிறது இல்லையா. கிருபையாய் மன்னிங்க. நாங்களும் ஆயத்தப்படணும், எங்க குடும்பங்களை நாங்க ஆயத்தப்படுத்தணும், எங்க சபைகளை ஆயத்தமாகணும், நாங்கள் காவலாளிகளா இருக்கணும். கர்த்தர் கிருபை கொடுங்க. இன்னைக்கு எங்களோட பேசி இருக்கிறீங்கன்னா ஐயா, எங்களை ஆயத்தப்படணும்னு ஆசைப்படுறீங்க சுவாமி. கடைசி நேரம் வந்துருச்சு, ரொம்ப நாள் இல்ல ஐயா, நாங்க கைவிடப்பட்டு போய்விடக் கூடாது என்பது உங்களுடைய பாரம். ஆகையால் தான் எங்களோடு கூட பேசுகிறீங்க. ஆயத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. ஸ்தேவானை போல சந்தோஷத்தோடு இடத்துல வந்து சேர கிருபை கொடுங்க. அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. இந்த வசனத்தை யார் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் இறுதி நாட்களுக்கு ஆயத்தமாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். துதிகான மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.